இப்போ வரவேற்புரை கொடுத்தாங்கல்ல, கெனித்ராஜ் அன்பு சிஇஓ டிரான்சன் டைனமிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட். கேட்க நல்லா இருக்குல்ல, எனக்கு மகிழ்ச்சியா பெருமையா இருந்தது. ஆனா இது ரொம்ப சாதாரணமா இங்க கிடைச்சதில்ல. இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு. 1995ல பெருசா மழை எல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய குடும்பங்கள் ஊரை விட்டு சென்னைக்கு ஓடி வந்தது. அப்படி ஓடி வந்த ஒரு குடும்பம் தான் என்னோடது. 5 வயசுல அப்பா தூக்கிட்டு வந்தாரு. சென்னையெல்லாம் யாரையுமே தெரியாது, சொந்தக்காரங்க எதுவும் இல்லை, அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஆனா படிச்சிருக்கோமோ இல்லையோ, நமக்கு எதனா சொந்தம் இருக்கோ இல்லையோ, 3 வேளை பசிக்கும்ல, என்ன பண்றது? வேலை தேடி போனாங்க அப்பா. ஒன்றும் வேலை கிடைக்கல. ஒன்று படிச்சிருக்கணும், இல்லாது இந்த நகர்ல வாழ்ந்த அனுபவமாக இருக்கணும். விவசாயியா இருந்தவர் சென்னைக்கு வந்து என்ன பண்ணுவார்? ஒன்றும் கிடைக்கல. 3 நாள் பார்த்தோம். வீட்டில் இருந்த அண்டா குண்டா சைனு மோதிரம். சைனு மோதிரம்னாக்கா அம்மா கூட அந்த கம்மலை தான் டீசெண்டாக சொல்றேன். அவங்க தாலி வச்சு 3 நாள் சமாளிச்சோம். அடுத்த நாள் ஒன்றும் இல்லை. 4 நாள் அப்பா வந்தார். வேலை கிடைச்சிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னார். என்ன வேலைலாம் தெரியாது எனக்கு. வேலை கிடைச்சிடுச்சு, ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குது. அடுத்து என்ன? 1வது சேர்க்கணும். அரசு பள்ளி இருக்கு. எங்க அப்பாவுக்கு தெரியும், காசு இருக்கோ இல்லையோ பிள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு அரசு பள்ளியில சேர்த்தாரு. இதுக்கு இன்னொரு காரணம் ஒண்ணு இருக்கு. ஸ்கூலுக்கு போனா மதியானம் சத்துணவு போடுவாங்க. ஒரு வேளை சாப்பாடு எங்க அப்பா சம்பாதிச்சிட்டாரு. 2வது வேளை சாப்பாடுக்கு அரசு நம்பினார், சத்துணவு திட்டம். என் பையன் ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கன்ஃபார்ம் ஆயிடும், நம்ம ஒரு வேளை போட்டுருவோம், 3வது வேளை பார்த்துக்கலாம். ஸோ சாப்பாடு கிடைக்கும், சத்துணவு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கு சேர்ந்தேன். பின்னால அது என் வாழ்க்கையை மாத்துது. 1வது முடிச்சாச்சு, 2வது போறேன். நானும் என் ஃப்ரெண்டும் தான் ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க வியாசர்பாடியில வந்து ஒரு அரசு பள்ளி. அது ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்கும் போது சைட்ல ஒரு மனுஷன் வேலை செய்யறாரு. எனக்கு பார்த்தா எங்க அப்பா மாதிரியே இருக்காது. ஆனா உள்ளுக்குள்ள வேண்டிக்கிறேன், அது நம்ம அப்பாவை இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அது என்ன வேலைன்னா வந்து ட்ரைனேஜ் கிளீன் பண்ற வேலை. அது என்னடா நம்ம அப்பா மாதிரியே இருக்காரு, நம்ம அப்பா தானா அப்படின்னு டவுட்டு. நேரடியாக திரும்ப பார்க்க முடியாது. கடவுளை வேண்டேன், அது எங்க அப்பாவா இருந்துடக்கூடாதுன்ட்டு. ஆனா அது எங்க அப்பா தான். கஷ்டமா இருந்தது. சரி அப்பா கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா கூட ஃப்ரெண்டு இருக்கான்ல, ஐயோ நாளைக்கு ஸ்கூல்ல போயிட்டு கிண்டல் பண்ணிடுவானே நம்மள அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அவமானம். அப்போ தெரியல, சின்ன பையன் தான் நானே. அப்போ ரொம்ப அவமானமா இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அப்பா கிட்ட அங்க கூப்பிடல, எதுவுமே பண்ணல, வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா எப்பவுமே வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தா ஸ்ட்ரைட்டா வீட்டுல நுழைய மாட்டார், பின்னாடி போய் குளிச்சுட்டு தான் நுழைவாரு. ஏன் இவ்வளவு டயர்டா வராரு, வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு, வீட்டுக்கு வெளியே போயிட்டாரு நான் யோசிப்பேன். அன்னைக்குதான் அதோட பதில் தெரிஞ்சது. அன்னைக்கு கேட்கிறேன் அப்பா கிட்ட, இந்த மாதிரிப்பா உங்களை நாங்க பார்த்தேன், நீ அப்பா இந்த வேலைலாம் செய்யற, நாத்தடிக்குதுப்பா அப்படின்னு. எங்க அப்பா ஒண்ணுதான் சொன்னார், அப்பா படிக்கலடா, இந்த வேலை செஞ்சுட்டேன், நீ எப்படியாவது படிச்சுட்டு இந்த வேலையில மாட்ட மாட்டேன் அப்படின்னார். அந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையே மாற்றிச்சு. அதுல இருந்து எனக்கு படிச்சா கலெக்டர் ஆக முடியுமா, இன்ஜினியர் ஆக முடியுமா, எதுவுமே தெரியாது. ஆனா படிச்சா எங்க அப்பா 10 வேலைக்கு நான் போக மாட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ படிப்பு தான் காப்பாற்றுன்னு தெரிஞ்சாச்சு. உதவி பண்ண அரசு இருக்கு, படிக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் போகும்போது நமக்கு அப்பதான் அந்த பிசிக்ஸ் வந்து சப்ஜெக்ட் அறிமுகமாகும். மோட்டாரு பேட்டரி எல்லாம் நமக்கு சொல்லும். அந்த பேட்டரியில ஒரு மோட்டார் வச்சுனா சுத்த தான் செய்யும். நம்ம அதை பண்ணும்போது நமக்கே வந்து நம்ம சயின்டிஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி பெருமையா இருக்கும். அப்போ நம்ம அதெல்லாம் கண்டுபிடிப்போமா அப்படின்னு ஒரு ஆசை. சரி ஓகே, அப்படியே முடிச்சாச்சு. 10th எக்ஸாம் நடக்குது. எங்க ஸ்கூல்ல நான் தான் 2வது மதிப்பெண் எடுத்தேன். 11th சேர்றேன். 11th என்ன சேரணும்னு தெரியல. எங்க தமிழா சைட போனேன். சார் எனக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், என்ன சார் சேரணும்ட்டு. நீ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கோப்பா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரும், இன்ஜினியரிங் போகலாம், அது படிச்சா நீ சயின்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னார். சேர்ந்தாச்சு. 11th 12th முடிச்சாச்சு. 12th முடிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. எங்க வீட்டில் போயிட்டு சொல்றேன், என்னப்பா படிக்க போறேன் அப்பா கேட்கிறாரு. அப்பா இன்ஜினியரிங் படிக்க போறப்பா அப்படின்னு. எங்க அப்பா பலான்னு ஒன்று விட்டாரு. ஏண்டா 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இன்ஜினியரிங் படிக்க வருஷம் 1 லட்ச ரூபாய் ஆகண்டா, என்னடா பண்ணுவேன் அப்படின்னு. இல்லப்பா நீங்க இன்ஜினியரிங் தான்ப்பா படிக்கணும், அதெல்லாம் தெரியாது, நீங்க எதனா ஒரு டிகிரியில போய் சேர்ந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு போக ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாரு. அப்ளிகேஷன்லாம் எல்லாம் போட்டாங்க. நான் இன்ஜினியரிங் மட்டும் தான் அப்ளிகேஷன் போட்டேன், வேற எதுக்குமே போடல. என் கூட படிச்ச பையன்லாம் போய் காலேஜ் சேர்ந்துட்டான், நான் மட்டும் சேரவே இல்லை. அப்பா கேட்கறாங்க, என்னடா நீ ஒன்னும் சேரலையா அப்படின்ட்டு. அப்பதான் சொல்றேன், அப்பா இன்ஜினியரிங் தான்ப்பா படிப்பா அப்படின்ட்டு. செம்ம அடி. ஏண்டா என்ன திமிர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அடிச்சிட்டு. நான் அழவே இல்லை, எங்க அப்பா தான் அழுதாரு. இந்த மாதிரி இல்லப்பா, அப்பாவுக்கு வந்து உன்னை படிக்க வைக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லப்பா, அப்பா கிட்ட காசு இல்லப்பா அப்படின்னாரு. இந்த மீன் டைம் நான் அப்போ எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணேன், நல்ல மார்க் எடுக்க லோன் எனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. அப்பா நீ கையெழுத்து போட்டதாப்பா செக் கொடுப்போம்னாங்க, அதுதான்ப்பா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன் சொல்லி அடுத்த பேங்க்குக்கு கூப்பிட்டு போயிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்ஜினியரிங் நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று இருந்தது. 2006ல் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணாரு. 2007ல் நுழைவுத் தேர்வு இல்லாமல் எல்லாமே சேர்ந்தாங்க. அது அடிப்படையில் மட்டும்தான் 2008ல் எனக்கு பொறியியலுக்கான சீட்டு கிடைச்சது. அப்போ எனக்கு இருந்த ரிசர்வேஷன்ல என்னோட டிபார்ட்மெண்ட்ல இசி டிபார்ட்மெண்ட் சீட்டும் கிடைச்சது. ஸோ அந்த நுழைவுத் தேர்வு ரத்து பண்ண கலைஞருக்கு இந்த இடத்துல நான் நன்றி செலுத்திக்கிறேன்.
அது ஒண்ணுதான் என் வாழ்க்கையை மாத்துச்சு. அப்புறம் இன்ஜினியரிங் சேர்ந்தாச்சு, 4 வருஷம் படிக்கிறோம், படிச்சு முடிச்சு வெளியாச்சு. ரோபோட்டிக்ஸ் கம்பெனி, யூஎஸ் பேஸ்ட் கம்பெனியில் போய் சேர்றோம். 2014 தேசிய அளவில் 2வது இடம் இருக்கிறோம் ரோபோட்டிக்ஸ் துறையில். ரஷ்யாவுக்கு செலக்ட் ஆகுது. 2015 உலக அளவில் ரஷ்யாவில் 6வது இடம் இருக்கிறோம். அன்றைய தேதி வரைக்கும் இந்தியா சார்பாக உலக அளவில் போட்டியிட்டு ஜெயிச்ச ஒரே ஆள் நம்ம மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் அவார்டு வாங்கியாச்சு. 2015 இதெல்லாம் ரெக்கக்னேஷன் வந்தாச்சு. பட் இந்த கண்டுபிடிப்புகளை எங்க போய் சேருது? இந்த சேட்டலைட்டை டிசைன் பண்றது, இந்த விண்கல்ல உடைக்கிற ஆராய்ச்சிகளை பண்றது, இதெல்லாம் எங்க போய் சேருது? என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். தந்தை பெரியார் முன்ன சொல்லியிருப்பார், வருங்காலங்களில் வந்து இழித்தொழில்னு ஒன்று இருக்காது, அறிவியல் வளருது, தொழில்நுட்பம் வளருது, அதனால இந்த சாக்கடை கிளீன் பண்றது, அபாயகரமான வேலைகளை செய்யறது, இது அத்தனைக்கும் மிஷின் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த சிந்தனை அப்போ உதிச்சுது. இதெல்லாம் செய்ய முடியாத அறிவோ தொழில்நுட்பமோ பயனற்றது சொல்லி அன்னைக்கு அந்த வேலையை விட்டுட்டேன். அடுத்த 3 வருஷம் மறுபடியும் படித்தேன். 2018ஆம் ஆண்டு இந்த மலக்குழி மரணங்கள் இருக்குல்ல, அதை தடுக்கிற விஷவாயு கண்டுபிடிக்கிற கருவி என்னோட கண்டுபிடிப்பு. அதை இலவசமா மக்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பேப்பர் எல்லாம் படிக்கும். ஏன்னா எதுல ஆரம்பிச்சனாக்கா, எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் அதானே, எங்க அப்பா பார்த்த வேலை அதானே. எங்க அப்பா லக்கிலி சேவ் ஆயிட்டாரு, இன்னொருத்தர் இறந்துடக்கூடாது. அப்ப முதல் கட்டமா என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் அதுல விஷம் இருக்காலேன்னு தெரிஞ்சுப்போம். இருந்தா நீ இறங்காத, நீ சாக மாட்ட, அந்த கதையை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அதை பண்ணும். அடுத்து 2019 ஆசிஃபான்ட்டு ஒரு குழந்தை, 5 வயசு குழந்தை, காஷ்மீர்ல கொன்னுட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பா சொன்னாரு, என் குழந்தை எல்லா இடத்துலையும் நான் தேடினேன், கோவில்ல மட்டும் நான் பார்க்கல, ஏன்னா கோவில தப்பு பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு. ஒரு இஸ்லாமிய இருந்தேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது. நமக்கு எப்பவுமே 2 தீர்வு இருக்கும். ஒரு தப்பு நடந்தா ஒரு அரச குற்றம் சொல்றது ஒண்ணு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒண்ணு. நான் 2வது வழி தான் சூஸ் பண்ணேன். இன்டர்நெட்டே இல்லாம ஒர்க் ஆகிற ஜிபிஎஸ் நம்மளோட கண்டுபிடிப்பு, அதுவும் பொதுவெளியில பேட்டர்ன் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். 2020 நமக்கு தான் பிரச்சனைகள் அடுக்கு மேல வந்துகிட்டே இருக்குமே. நீட் எக்ஸாம் ஒன்று கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன்ல, இன்ஜினியரிங் நுழைவு தேர்ந்தாங்க நான் ஆசை சேர்ந்துருக்க மாட்டேன்ட்டு, மருத்துவத்தை தடுக்கிறதுக்கு அப்படியே சூழ்ச்சி பண்ணாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சேன். 5 அடியில கிளாரான்ட்டு ஒரு ரோபோ, இப்ப அதுக்கு அவ்வைன்னு பேர் வச்சிருக்கோம். அது ஒரு நீட்டோட சிலபஸ் எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கொண்டு போக ஆரம்பிச்சேன். இந்த பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த ரோபோட்டை பார்க்கறதுக்கு தினமும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அது 3 பண்ணப்புற கொஞ்சம் ஃபேம் கிடைச்சது, புகழ் கிடைச்சது. கம்பெனியை உருவாக்கணும், ரோபோட்டிக்ஸ் சார்ந்து ஏஐ சார்ந்து ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு ரோபோட்டிக்ஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட சிஇஓவா இருக்கிறேன். இந்த மாற்றம் இருக்குல்ல, ஒரு மேனுவல் ஸ்கேவெஞ்சரோட பையனா இருந்துட்டு இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐயோட சிஇஓவா வந்து நிக்கிறேன்ல, இது பின்னாடி எனக்கு என்ன ஒரே பலம் அப்படின்னாக்கா, என் புத்தகம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த புத்தகம் இருக்குல்ல, எங்க அப்பா கையில வரல, என் கையில வந்தது. அந்த புத்தகம் என் கையில வர்றதுக்கான காரணம் தந்தை பெரியார் என்பதை நாங்க தெரியப்படுத்த விரும்புறேன். அவர் இல்லாம நடந்தே இருக்காது. ஆண்டாண்டு காலமா இருக்கு. எங்க தாத்தா கிடைக்காத படிப்பு, எங்க அப்பா கிடைக்காத படிப்பு பெரியார் நடத்திய போராட்டம் மூலியமாவும் அவர் உருவாக்கின அந்த சூழல் இருக்குல்ல, சமூக நீதி சார்ந்த ஒரு சூழல், இந்த காலத்தை ரெடி பண்ணார்ல, அது மூலியமா மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. கண்டிப்பா பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்டங்களை கொண்டு வந்தாரு, இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு, படிப்பதற்கான ரிசர்வேஷன் கொண்டு வந்தாரு, 8 மணி நேர வேலை கொண்டு வந்தாரு, பெண்களுக்கான சொத்து உரிமை எல்லாமே கொண்டு வந்தாரு. ஆனா அதெல்லாம் அமல்படுத்துறதுக்கான அந்த களத்தை தயார் பண்ணது பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் இந்தியா முழுமைக்கும் சேர்த்து தானே. ஆனா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மட்டும் அதை அமல்படுத்துறதுக்கான களம் சிறப்பா அமைஞ்சது இல்ல, அதை அமைச்சு கொடுத்த தந்தை பெரியார். அதோட பயனாளியா தான் நான் இங்க நிக்கிறேன். அப்ப அந்த புத்தகத்தை கொண்டு வந்து சேர்த்த அந்த மனுஷனுக்கு நான் நன்றி சொல்லணும்ல, அதுக்கான நன்றி அறிவிப்பு கூட்டமா தான் இதை நான் பயன்படுத்திக்கிறேன். தந்தை பெரியார் இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் மனப்பான்மையையும், தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும், தொழில்நுட்பத்தால் என்னெல்லாம் தீர்வுகளை கொண்டு போய் சேர்க்க முடியணும், பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்ததன் காரணமாக அதை எங்க அப்பா படிப்பறிவுலாம் இல்லை கேட்டிருக்காரு. அப்போ பெரியார் சொன்னா கரெக்டா இருக்கும், அவனை படிக்க வைக்கலாம். இந்த நோக்கம் என் மொத்த வாழ்க்கையுமே மாத்திருக்கு. அப்போ ஒண்ணுமே இல்லாம இடத்துல இருந்து வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்திருக்கிறது காரணம் புத்தகமா இருக்கும்போது, நீங்க எல்லாம் என்னோட ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்கல்ல. உங்க அப்பா அம்மா யாரும் வந்து மேனேஜ் வந்து இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் தப்பு இல்லை. இந்த கடன் நினைச்சா கூட உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். எனக்கு அப்ப படிச்சப்போ சத்துணவு திட்டம் இருந்தது, ஃப்ரீ புக்கு கொடுப்பாங்க, இப்பவுமே கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழக அரசு பாடக்கழகத்துல செப்பல் ஃப்ரீயா கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, 17 ரூபாய் பணம், எங்களுக்கான பணம் உதவி தொகையா கொடுப்பாங்க. ஆனா இப்போ அரசு இங்க தமிழ் வழியில படிச்சு காலையில சேர்ந்தா தமிழ் புதுவம் திட்டத்துல மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குது. அடுத்து இல்ல நான் படிச்சு முடிச்சுட்டேன் வேலை கிடைக்கலனாக்கா நான் முதல்ல உங்களுக்கு பயிற்சியை கொடுத்து வேலையையும் கொடுக்குது. இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்லாம் வந்து விஸ்வகர்மா திட்டம்ன்ற பேர்ல செருப்பு தைக்கிறோட பையன் செருப்பு தைச்சாலோ இல்ல செருப்பு தைக்கிற குருவோட சிஷ்யன் செருப்பு தைச்சாலோ நான் காசு கொடுக்குறேன்னு சொன்ன இடத்துல அதெல்லாம் வேணாம்,
நீ பட்டியலினமானவனா, நீ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மாநில அரசு இலவசமாக ரோபோட்டிக்ஸ் பயிற்சி வழங்குறது தமிழ்நாட்டில் தான், தாக்கோ மூலியமாக. இது மட்டும் இல்லை, நீ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்டா உனக்கு ஃப்ரீ சீட்டு. நீ பட்டியலின சேர்ந்த இளைஞரா உனக்கு இன்ஜினியரிங்ல காசே கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சேர்ந்த ஒரு பொண்ணா உனக்கு ஃபீஸே கிடையாது. இத்தகைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கல்ல, இந்த சிந்தனையை உருவாக்கி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கட்டாயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, அதுதான் பெரியாரின் உரிமை குரல். அவர் இருக்கிறாரோ இல்லையோ அவரோட சிந்தனைகள் இந்த சமூக நீதி காலத்துக்கு சார்பா மட்டும்தான் இயங்க வைக்க முடியும். அது எந்த அரசு வந்தாலும் பெரியாரோட சிந்தனையை புறக்கணிச்சு இயங்க வைக்க முடியாத ஒரு கட்டாயத்தை உருவாக்குனார்ல, இதுதான் அவரோட உரிமை குரல். அந்த குரல் என்ன மாதிரி பல பேரோட வாழ்க்கையை மாத்திருக்கு படிப்பு மூலியமாக. உங்ககிட்டயும் அந்த இது இருக்கு, நீங்களும் உங்க வாழ்க்கையை மாத்தலாம், ஜெயிக்கலாம். ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்றீங்க நானும் படிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன், நிறைய பெண் பிள்ளைகள்லாம் வந்திருக்கீங்க. நீங்க சொல்லும்போது எவனுமே நம்ப மாட்டான். இல்ல அதே மீறி பெரியார் சொல்லியிருக்காரு, பெண்களை முன்னேற சொல்லியிருக்காரு, படிக்க சொல்லியிருக்காரு, வீட்டை விட்டு வெளியே வர சொல்லியிருக்காரு. நான் சாதிச்சிருவோம் சொல்லும்போது கூட இருக்கவங்க சொல்லுவான், பொம்பளை பொண்ணையோட திமுறா பேசுது பத்தியா அப்படின்ட்டு. ஆனா அதே நீங்க ஜெயிச்ச அப்புறம் யார் உங்களை திமுறா பேசுறேன்னு சொன்னானோ அவனே அப்பவே தெரியும்ப்பா அந்த பொண்ணு ரொம்ப தன்னம்பிக்கா பேசுன்னு சொல்லுவான். நீங்க சொன்ன அதே வார்த்தை திமிர்ல இருந்து தன்னம்பிக்கையா மாறுறதுக்கு நீங்க ஒரு வெற்றியை மட்டும் பெருசா தரணும். ஆனா என்ன விஷயம்னா முதல் வெற்றியை உலகம் லக்கா தான் பார்க்கும். ஸோ ரெண்டாவது வெற்றி கொடுங்க, உங்க திறமையா பார்க்கும், ஹார்ட் ஒர்க்கா பார்க்கும். வெற்றி பெற்றுக்கிட்டே இருங்க, உலகத்தையே ஜெயிச்சிடலாம். நான் வெற்றி பெற்றா எப்படி உலகத்தை ஜெயிக்கிறது? எப்படி ஒரு சும்மா மைக்ல பேசிட்டு போறாரா? நெவர். உங்களுக்கு ரஜினிகாந்த் தெரியுமா? அவர் என்னன்னு சொல்றீங்க? சூப்பர் ஸ்டார். சச்சினை காட் ஆஃப் கிரிக்கெட் சொல்றீங்க. மார்க் ஜக்கர்பர்க் உங்களுக்கு பிடிக்கும், வேற யார பிடிக்கும்? பில்கேட்ஸை பிடிக்கும், தளபதியை பிடிக்கும். வெரி குட். இவங்க எல்லாரையும் பிடிக்குது இல்ல? இவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதனா பண்ணிருக்காங்களா? தனிப்பட்ட முறையில உங்களுக்கு அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்களா அவங்களை கொண்டாடுறீங்கல்ல, எதோட காரணம்? அவங்களோட துறையில அவங்க செய்த சாதனைகள் அவங்களை கொண்டாட வைக்குது. ரஜினிகாந்தோட துறை என்ன? நடிப்பு. அந்த துறையில பெஸ்டா வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணாரு. அந்த துறையில அவரோட ஜூனியர்ஸ் அவரை மதிக்க ஆரம்பிச்சாங்க. ஜூனியர்ஸ் வீட்டுல வேலை பார்க்குறவங்க, அவங்க டிரைவர்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவர் சூப்பர் ஸ்டாரை ஏத்துக்கிட்டாங்க. சச்சின் டெண்டுல்கர் அவரோட துறை என்ன? கிரிக்கெட். கிரிக்கெட்ல சிறந்து விளங்கினாரு. ஜூனியர் பிளேயர்ஸ் அவரை மதிச்சாங்க, ஜூனியர் பிளேயர்ஸோட வீட்டுல இருக்கவங்க மதிச்சாங்க. அவர் காட் ஆஃப் கிரிக்கெட்டா மாறிட்டார். அப்போ அவங்க துறையில சிறந்து விளங்கினாலே அவங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஆண்ட முடியும். இப்ப உங்களோட துறை என்ன? எஜுகேஷன், படிக்கிறது. அப்ப அந்த துறையில நீங்க சிறந்து விளங்கி என் துறையில நான் தாண்டா கிங்கு குயினு அப்படின்னு உட்காந்தீங்கன்னாக்கா நீங்களும் இந்த உலகத்தை ஆள முடியும். உலகத்தை ஆளுன்றது இருக்கிற 730 கோடி மக்கள்கிட்டயும் போயிட்டு சண்டை போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் கிடையாது. உங்களோட துறையில நீங்க சிறந்து விளங்கினாலே இந்த உலகத்தை ஆள முடியும். அதுக்கான அத்தனை நல்வாய்ப்புகளும் நம்மோட அரசு மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த திராவிட மண்ணில் தந்தை பெரியாரோட கருத்தையோட எதிரொலிப்பா செயல்படுற இந்த அரசோட திட்டங்களை பயன்படுத்தி, ஒரு திட்டத்தை பயன்படுத்த நானே இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இவ்வளவு திட்டங்கள் இருக்கு, பயன்படுத்தி மேல வாங்க. தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, தமிழ் வாழ்க. நன்றி. ஆல் தி பெஸ்ட்.